வணக்கம் நண்பர்களே. 24ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் நமது நண்பர் சுரேஷ்பாவின் தந்தையார் திரு நல்லகண்ணு சேர்வை அவர்களுடைய நினைவு நாள். அவரை பற்றி சில குறிப்புகள் சொல்ல வேண்டியது அவசியம். சிலர் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் வாழ்க்கையில் சாதனை படைத்த மனிதர்களில் ஒரு மாமனிதர் அவர். எவ்வாறு என்று சொன்னால், எந்த வயது உள்ளவர்களிடமும் அன்பு செலுத்தக்கூடியவர். அவருடைய தாத்தா வயதில் பேரனை போன்று வரக்கூடிய பிள்ளைகள் கூட அவரை பார்த்தவுடன் அப்பா என்று சொல்லிவிட்டு செல்வார்கள். அந்த அளவிற்கு அவரிடம் ஓரிரு நாட்கள் பார்த்து பேசிவிட்டாலே திரும்ப அவரை பார்க்க வேண்டும், அவருடன் பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்படக்கூடிய ஒரு மனிதர். எல்லா வயதிற்கு ஏற்றாரை போல் தன்னை மாற்றிக்கொள்வாரே தவிர அவர் வயதுக்கு ஏற்றார போல் மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று எண்ண மாட்டார். ஒரு சிறந்த நிர்வாகி, நல்ல முறையில் ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர், ஒரு மன உறுதி படைத்தவர். உதாரணத்திற்கு அவரை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் மனச்சோர்வால் படுத்து விட்டால் அவன் நல்லகண்ணு சேர்வையை போய் பார்த்து வந்தால், படுத்தவன் முழித்து, முழித்தவன் அமர்ந்து, அமர்ந்தவன் நின்று, நின்றவன் நடந்து, நடக்க வேண்டியவன் ஓட ஆரம்பித்து விடுவான். எந்த சோர்வு நிலை இருந்தாலும் சரி, அந்த சோர்வை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உடையவர். ஆற்றல் என்று சொன்னால் அவரிடம் எப்பொழுதும் இருக்கும். அவரை பார்த்தாலே அந்த ஆற்றல் வந்துவிடும். இது மனிதர்களிடமே மட்டும் இல்லாமல் பறவைகளிடத்திலும் பட்சிகளிடத்திலும் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர். அவர் ஒரு பெரிய சரணாலயம் போல் தன்னுடைய இல்லத்தை அமைத்திருப்பார். அவர் வீட்டிற்கு யாரு சென்றாலும் ஒரு நல்ல பழக்கம் ஒன்று. போனவுடன் ஒரு செம்பில் தண்ணி கொடுப்பது, அடுத்து வந்தவர்களுக்கு விடாமல் அந்த கண் ஜாடையில் காட்டும் பொழுதே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உடனடியாக காப்பியை கொண்டு வந்து கொடுப்பது, இது ரொட்டீனாக நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரும் அவரை தேடி வரக்கூடிய அத்தனை பேர்களும் அவரவர் பிரச்சனைக்காக பெரிய பிரச்சனையை மனதில் சுமந்து கொண்டு அவரை நாடி வருவார்கள். ஆனால் வந்தவுடன் இவர் அமைதியாக பேசி அதை கேட்டு, இதில் ஒன்று பெரிய பிரச்சனை இல்லை, நான் பார்த்து கொள்கிறேன், போயிட்டு வாருங்கள் என்பார். மதுரையில் மிக மிக பிரபலியமான அத்தனை பேர்களும் அவருடைய இளமை காலத்திலிருந்து முதுமை காலம் வரைக்கும் இவரை பார்க்காமல் சென்றவர் கிடையாது. இவர் யாரையும் தேடி செல்ல மாட்டார். ஆனால் மதுரையில் பிரபலியமாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இவரை தேடி வந்து பார்த்து செல்வார்கள். அந்த அளவிற்கு எல்லாரிடத்திலும் அன்பு பாசமும் செலுத்தக்கூடியவர். வாழ்க்கையில் பெரும்பகுதி நாட்களை தன்னுடைய பிரச்சனையை பார்ப்பதை விட மற்றவர் பிரச்சனைக்காகவே வாழ்ந்து வாழ்க்கையை முழுமையாக கழித்தவர். அவருடைய நினைவு நாளில் நமது நண்பர்கள் அனைவரும் வந்திருந்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை செலுத்தி நிச்சயமாக